வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 8வது கவிதை. தலைப்பு இம்மையும் மறுமையும். உருவெடுத்து அறிவியங்கி கண்ட எல்லாம் உடல் அழியும் மட்டேதான் நிலைத்திருக்கும். உருவியக்கி அறிவாற்றல் பயன்படுத்தி உலகினிலே செய்த செயல் விளைவனைத்தும் உருவெடுத்து வாழ்ந்து வரும் மனிதர் வாழ்வில் உண்டு பண்ணும் நன்மை தீமை அளவிற்கேற்ப உருவழிந்து விட்ட பின்னும் உலகம் மீது உள்ளவர்களை தொடர்தல் கண்டு வாழ்வோம். மனிதர்கள் அனைவருமே உடல் உயிர் என்ற இரண்டின் கூட்டு. இந்த உடல் எடுத்த பிறகு நாம் இந்த உலகில் அனுபவித்த விஷயங்கள், ரசித்தவை, இவை எல்லாமே இந்த உடல் அழியும் மட்டும், அதாவது நம்முடைய மரணம் வரைதான் நிலைத்திருக்கும். ஆனால் நம்முடைய உடல் சக்தி மற்றும் அறிவின் திறமை இவற்றை கொண்டு நாம் என்னவெல்லாம் செயல்கள் செய்தோமோ அந்த செயல்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் அனைத்தும் உருவெடுத்து இந்த உலகில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் வாழ்வில் உண்டு பண்ணும் நன்மை தீமை அளவிற்கு ஏற்ப நம்முடைய மரணத்திற்கு பிறகும் கூட உலகம் மீது உள்ளவர்களை தொடர்ந்து நன்மையோ தீமையோ செய்வதை நாம் காண முடியும். உதாரணத்திற்கு புத்தபிரான் 2500 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவர் இந்த மண்ணில் அவதரித்து. இன்று வரை அவரது கொள்கைகள் இத்தனை கோடானு கோடி மக்கள் வாழ்வில் நன்மை பயப்பதை நாம் கண்டு வருகிறோம். அதே போல ஒரு சிலர் ஆதிக்க வெறி பிடித்த தலைவர்கள் நாட்டை ஆண்ட பொழுது செய்த தீமைகள் இன்று வரை தொடர்வதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஜப்பானுடைய அந்த ஹிரோஷிமா நாகசாக்கியில் வெடித்த அணுகுண்டுகள் இன்றைக்கும் கூட அங்கே உள்ள மக்கள் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அதனால் அறிவில் உயர்ந்த மனிதர்கள் எப்பொழுதும் நாம் நல்லது செய்யணும், நம்மால் முடிந்தவரை மற்றவர் வாழ்விலும் நன்மைதான் நடக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவோடு நாம் வாழ்வை நடத்த வேண்டும். அதுதான் மனிதனாக பிறந்ததன் அடையாளம். அருட்தந்தை சொல்வாங்கள்ல, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். இதுதான் மனித வாழ்வினுடைய அடிப்படை தன்மை. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.